இர்ஃபான் அவர்களோட சர்ச்சை தான் வந்து ஒரு 2 நாளா வந்து இணையதளத்தில பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது வந்து இர்ஃபான் அவர்களுக்கு பொறக்க போற குழந்தை ஆணா, பெண்ணா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இர்ஃபான் மீது வந்து எந்த ஒரு கேஸும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் கேஸ் இல்ல? இர்ஃபான வந்து என்ன பண்ணாங்க? அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த தான் பேச போகிறோம். அதான் வந்து இர்ஃபான் மீது வந்து மருத்துவத்துறை வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதான் வந்து இர்ஃபான் அவர்கள் இந்திய சட்டத்த வந்து மீறி இருக்காங்க. இந்திய சட்டப்படி வந்து இந்த மாரி வந்து ஜெண்டர வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனா வந்து இர்ஃபான் ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேஸா வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இர்ஃபான் வந்து துபாயில் தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி இந்தியாவில் வந்து யூடியூப் மூலமாக வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ இது வந்து பெரிய சர்ச்சையாக வந்து வெடித்தது. அந்த யூடியூப்பை பார்த்து அந்த ஒரு வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி துபாயில் போய் இந்த மாதிரி வந்து பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் அந்த ஒரு கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இர்ஃபான் அவர்கள் அதுக்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட மன்னிப்பு வந்து மருத்துவத்துறைக்கிட்டையும் சுகாதாரத்துறைக்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ண மாட்டேன். அந்த வீடியோ பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு என்னோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ மக்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நான் அவேர்னஸாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறைக்கிட்ட வந்து இர்ஃபான் அவர்கள் சொல்லியிருக்காங்களா. அதனால் வந்து இர்ஃபான் மீது போடப்பட்ட கேஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இர்ஃபான் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுகிறது.